வணக்கம். விருதுநகர் மாவட்ட மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது மக்கள் ஒரு எழுச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். தேர் திருவிழாவைப் போல நடக்கின்ற அநீதிக்கு எதிராக மக்களுக்கு துணையாக நிற்கின்ற ஒரே ஆட்சி அமைப்பு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான். ஒவ்வொரு இடத்திலுமே மக்களை அச்சுறுத்தக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி நமக்கு வேண்டுமா என்று மக்கள் ஒவ்வொரு இடத்திலுமே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களுமே போராட்டங்களாக ஒவ்வொரு தொகுதி மாவட்ட ரீதியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உரிமையை பெற்றுத்தருமாறு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்தால் மட்டுமே அனைத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்று வெகு நாட்களாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக வாக்களிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நடக்கின்ற அநீதி என்பது வனவாசத்தையே முழுமையாக காண்பித்த இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 2.0 இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய மக்களுடைய வரி பணத்தை எடுத்து தினமும் 4 கோடி ரூபாய் விளம்பரத்துக்காக மட்டுமே செலவழித்து போஸ்டர்களை மட்டுமே ஒட்டி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் 5 வருடத்தில் ஒரு விளம்பரம் செய்து ஆட்சி நடத்திய இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் வெறும் போஸ்டர்களாக மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நமக்குரிய திட்டங்களை. இது மாதிரியான ஒரு மோசமான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி நமக்கு வேண்டுமா? பெண்களை விலை பேசுகின்ற இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி நமக்கு வேண்டுமா என்று மக்கள் தீர்மானிக்க வேண்டும். மக்களுக்காக துணை நிற்க வேண்டிய காவல்துறை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொத்தடிமைகளாக வருடங்களாக ஆண்டுகளாக அவர்கள் கொடுக்கின்ற அந்த பணத்துக்காக மிகப்பெரிய அளவில் விசுவாசிகளாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு தமிழ்நாட்டில் 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள் மக்களுடைய வற்புறுத்தலின் பேரில். ஆனால் இன்றைக்கும் அது வெறும் கண் துடைப்பாக மட்டுமே ஒரு மிகப்பெரிய அந்த மக்களுக்கு துணையாக நிற்காமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணையாக நிற்காமல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைக்கூலியாக மட்டுமே இந்த காவல்துறை முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை வழக்குகள் பதிவு செய்யாமல் விரட்டியடிக்கப்பட்ட உண்மை நிலவரம் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே அதற்குரிய அனைத்து வகையான விசாரணை எடுக்கப்படும். நம்பிக்கையோடு காத்திருங்கள் மக்களே. நமக்குரிய நம்மளுடைய அனைத்து